வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 122 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா நேற்று மார்க்கெட்டில் இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரம் பக்கத்தில் வந்த காரணத்தினால 126 வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த பக்கமாக செல் பண்ணி 127 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அந்த அடிப்படையில் மார்க்கெட்டோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 125-26 பக்கமாக வந்த உடனே மார்க்கெட்டில் செல் பண்ணலாம் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் என்னாச்சு, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து 122 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சு செல்லிங் கண்டினியூ ஆகி 119 வரைக்கும் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. 118.6 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுலேருந்து மார்க்கெட் தொடர்ந்து ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக நம்மளோட முக்கியமான இடத்த தொட்டது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸையும் தாண்டிடுச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்தது நேற்று நடக்கலை. இறுதியாக 127.7 க்ளோஸ் ஆகிடுச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கும் ஒரு சேஃபான மெத்தடையை கையாள போகிறோம். எதனால் இது செய்யணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது ஒரு நாள் நேற்று மார்க்கெட் மட்டுமே ப்ரைஸ் க்ளோசிங் அதிகமாக கொடுத்துருக்கு. ஒரு நாள் மட்டும் மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் ஆன காரணத்தினால ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்ற முடிவை நம்மளால் எடுக்க முடியாது. கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமும் வந்தனால பெரிய முயற்சியும் எடுக்க முடியாது. அப்போனா என்ன பண்ணணும், பாதுகாப்பான முயற்சிகள் மட்டுமே நம்ம கையாள முடியும். அந்த அடிப்படையில் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கின்னா, ட்ரெண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, ட்ரெண்டை பரிசோதனை பண்ணுறதுக்காக 125 விட்டு கீழே வந்தால் நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 130.6லேருந்து 132 உள்ள ப்ரைஸ் வரப்போ செல் பண்ணலாம். 133 ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு 3-4 பாயிண்ட் லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. இதுதான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண போகிற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடில் ட்ரெண்டுக்கு சாதகமாகவும் இருக்குது, ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரத்தில் நம்மளால் பாதுகாப்பாக செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.